ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் உண்மையான வெற்றியின் அடிப்படை கொள்கைகள் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம். சில நேரங்களில் நாம் லட்சியத்தை அடையாத போது நான் வெற்றி அடையவில்லை, தோல்வி அடைந்து விட்டேன் என்று கூறுகிறோம். தன்னைத்தான் தோல்வி அடைந்தவன் என்று கூறிக்கொள்வது உங்களுக்கு அழகல்ல. எப்போதும் தன்னைத்தான் வெற்றியாளர் என்று பார்க்க ஆரம்பியுங்கள். நாம் திட்டமிட்டதை அடையாத போது தன்னைத்தான் தோல்வி அடைந்தவர் என்று முத்திரை குத்திக் கொள்கிறோம். நாம் வெற்றியின் சாரத்தை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். வெற்றி என்பது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதல்ல. முதலில் வெற்றி என்றால் நீங்கள் யார் என்பதை அறிவதாகும். இது ஒரு இருத்தல், சிந்திக்கிற, உணர்கிற, பேசுகிற, செயலில் கொண்டு வருகிற, காரியத்தை முடிக்கிற, லட்சியத்தை அடைகிற ஒரு ஆற்றலை பற்றியது ஆகும். நான் ஆத்மா, இந்த கருவி அல்ல என்று உணர்வதுதான் வெற்றியாகும். ஒருவேளை நீங்கள் மகிழ்ச்சி இல்லாமல் தொல்லையான மனோநிலையுடன், எரிச்சலுடன் அல்லது அகங்காரத்துடன் இருக்கிறீர்கள். உங்களுடைய ஆசையை பூர்த்தி செய்து கொள்வதற்கு வெளி உலகத்தில் நிறைவேற்ற நினைக்கிறீர்கள் என்றால் நீங்கள் உங்களை வெற்றியாளர் என்று சொல்லிக்கொள்ள முடியுமா? அது முடியாது. ஏனென்றால் நீங்கள் இவ்வாறு இருப்பதில் மகிழ்ச்சியாக இல்லை. நீங்கள் மகிழ்ச்சியுடனும் அக்கறையுடனும் அன்பாகவும் இருக்கும்போது வெற்றியாளர் என்று சொல்லிக்கொள்ளலாம். மனிதர்களின் வெற்றி பதவி அல்லது வயதை பொருட்படுத்தாமல் அனைவருடனும் தொடர்பில் இருந்தீர்கள் என்றால் உங்களை வெற்றியாளர் என்று கூறலாம். நீங்கள் அறிந்ததை பிறருடன் பகிர்ந்தும் பிறருடன் ஒத்துழைத்தும் இருக்கிறீர்கள் என்றால் உங்களை வெற்றியாளர் என்று சொல்ல முடியும். ஆத்மா நீங்கள் வெற்றியாளராக இருந்து பிறகு வெளி உலகத்தில் செயல்பட்டீர்கள் என்றால் பல வெற்றிகளை அனுபவம் செய்ய முடியும். நீங்கள் விரும்பியதை அடையாவிட்டாலும் கூட நினைவில் வைத்து கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றியாளர்தான். நீங்கள் அடைய வேண்டியது மட்டுமே மீதி உள்ளது, அவ்வளவுதான். மறுமுயற்சி செய்து அதை அடைவதற்கான ஆற்றல் உங்களிடம் இருக்கிறது. ஓம் சாந்தி.